Hi students, 10th Maths Chapter 1 Exercise 1.1 First Sum பார்க்கலாம். First Sum Find A cross B, A cross A and B cross A. இதில் first room letterல A equal to 2, minus 2, 3, B equal to 1, minus 4. Solution எழுதிக்கலாம். given என்னன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுத போகிறோம். given போட்டு A என்ன B என்னன்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B. A cross B equal to A ஓட வேல்யூ என்ன 2, minus 2, 3 cross B ஓட வேல்யூ என்ன 1, minus 4 அதை எடுத்து எழுதியிருக்கோம். இப்போது கிராஸ்னால் நம்ம பேரிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த ஒரு நம்பரால் இந்த ரெண்டு நம்பரை பண்ணணும், இந்த நம்பரால் இந்த ரெண்டு நம்பர், அடுத்து நெக்ஸ்ட் நம்பர் இருக்கிறத நம்ம பேர் பண்ண போகிறோம். அப்போது 2, 1, 2, minus 4, minus 2, 1, minus 2, minus 4, 3, 1, 3, minus 4 இந்த மாதிரி பேர் பண்ணுறோம். இதுதான் A cross B ஓட ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட் என்னது? A cross A. A cross Aனா ஏவை ரெண்டு வாட்டி கிராஸ் பண்ணுறோம். அப்போ ஏவோட வேல்யூவை ரெண்டு வாட்டி 2, minus 2, 3 cross 2, minus 2, 3. இப்போ இதையும் என்ன பண்ணணும்? பேர் பண்ணணும். 2, 2, minus 2, 2, 3. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? minus 2. minus 2, 2, minus 2, minus 2, minus 2, 3. நெக்ஸ்ட் 3. 3, 2, 3, minus 2, 3, 3. அதை தான் எழுதியிருக்கேன். இப்போது A cross A ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் B cross A. B cross Aனா ஃபஸ்ட்டு Bயை தான் போடணும். Bயோட வேல்யூ என்ன? 1, minus 4 cross 2, minus 2, 3. அப்போ இதை பேர் பண்ணலாமா? 1, 2, 1, minus 2, 1, 3. நெக்ஸ்ட் minus 4, 2, minus 4, minus 2, minus 4, 3. இப்போது B cross A ஓட ஆன்சரும் கிடச்சாச்சு. ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ரூம் லெட்டர். செகண்ட் ரூம் லெட்டர் வந்து ஏற்கனவே பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க 2 மார்க்கில், ரொம்ப ஈஸி தான், கவனிங்க. A equal to B equal to PQ. கிவன் எழுதிக்கலாம். A என்னது? PQ. A equal to B equal to PQனா அப்போ A PQனா Bயும் PQ தான், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். A equal to PQ, B equal to PQ. அதே மாதிரி ஃபைண்ட் 3 A cross B, A cross A, B cross A இந்த மூணுமே கண்டுபிடிக்கணும் இதுக்கும். அப்போ A cross Bனா P, Q cross P, Q. அப்போ பேர் பண்ணிக்கலாமா? P, 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 Q, Q, P, Q, Q. இதுதான் A cross B ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் A cross A. அப்போ ரெண்டு வாட்டி A cross பண்ணணும். P, Q cross P, Q. சேம் ஆன்சர் தான் வரும் இதுக்கும். ஏன்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் சேமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆன்சர் சேம் தான். P, P, Q, Q, P, Q, Q. A cross A ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது B cross A. இதுக்கு வந்து P, Q cross P, Q. இதுக்கும் என்ன பண்ணுறது? சேம் தான், அதே தான், மூணுத்துக்குமே சேம் ஆன்சர்ஸ் தான் வரும். எதனாலனா A equal to B equal to PQ கொடுத்துருக்கிறதுனால இந்த சம் வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் வந்து A equal to M, N, B equal to null set. எம்டி செட், நல் செட் எல்லாம் ஒன்று தான். இப்போ கிவன் எழுதிக்கலாம். A என்ன B என்னன்றதை எழுதிக்கலாம். A cross B என்னது? M, N cross எம்டி செட். எனிதிங் இன்ட்டு 0, 0 தான். அப்போ 0ன்னு போட்டாலும் ஒன்று தான், எம்டி செட் போட்டாலும் சேம் தான். இப்போ A cross A. A cross ஏனா ஏவை ரெண்டு வாட்டி பண்ணணும். அப்போது M, N cross M, N. அப்போ M, M, N, N, இந்த மாதிரி தனித்தனியாக பேரிங் பண்ணியிருக்கோம். இப்போது B cross A. B cross A வந்து B ஃபஸ்ட் என்னது? நல் செட். cross A என்னது? M, N. இப்போ இது ரெண்டுமே இது பேர் பண்ணால் 0 தான் வரும். 0க்கு பதிலாக நான் எம்டி செட் போட்டிருக்கேன். 0வும் போடலாம் நீங்கள், இல்லைனா எம்டி செட்னும் போடலாம். இப்போது செகண்ட் சம் பாருங்கள். let A equal to 1, 2, 3 and B equal to X. X is a prime number less than 10. Find A cross B and B cross A. Very easy sum, கவனிங்க. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். A என்ன B என்ன? ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1, 2, 3ன்ட்டு. பிக்கு வந்து வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க ப்ரைம் நம்பர். எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன வரும்? 2, 3, 5, 7, 11 வரும். அதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தென் 10 தான். 10க்கு முன்னாடி இருக்க நம்பரோட நிப்பாட்டிக்கணும். அப்போது 2, 3, 5, 7 தான். இப்போது A கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு. அப்போது A cross Bயும் B cross Aவும் கண்டுபிடிச்சா ஆன்சருக்கு முடிஞ்சுது. A cross B என்னது? ஏவோட வேல்யூ 1, 2, 3. பியோட வேல்யூ 2, 3, 5, 7. இது ரெண்டுமே பேர் பண்ணலாமா?
ஒவ்வொரு நம்பருக்கும் பேரிங் பண்ணணும். 1,2 1,3 1,5 1,7. நெக்ஸ்ட்டு 2க்கு 2,2 2,3 2,5 2,7. நெக்ஸ்ட்டு 3க்கு 3,2 3,3 3,5 3,7. இப்போ சேம் அதே மாதிரி இப்போ A cross B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ B cross A. Bயோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 2 3 5 7 cross 1 2 3. இப்போ இதை பேர் பண்ணலாமா? 2,1 2,2 2,3 3,1 3,2 3,3 5,1 5,2 5,3 7,1 7,2 7,3. இப்போ B cross A ஓட ஆன்சரும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கவனிங்க. இஃப் B cross A equal to -2,3 -2,4 0,3 0,4 3,3 3,4 ஃபைண்ட் AB. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு AB கொடுத்து நம்ம இப்படி கண்டுபிடிப்போம், பேர் பண்ணுவோம். இப்போ அவங்க பேர் பண்ணிட்டாங்க, நம்ம AB கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். B cross A அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிடுங்க. இப்போ B cross Aனா ஃபஸ்ட்டு நம்பர் எல்லாமே Bயாக தான் இருக்கணும், கரெக்டுங்களா? அப்போது B ஈக்குவல் நான் என்ன எழுதியிருக்கேன்னா செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நான் Bன்னு சொல்கிறேன். அப்போது இது B, இது B, இது B. அதுதான் சொல்லியிருக்கோம். B ஈக்குவல் டு -2, 0,3. நெக்ஸ்ட் A கண்டுபிடிக்கலாம். A என்னவா இருக்கும்? செகண்ட் எலிமெண்ட். அப்போது செட் ஆஃப் ஆல் செகண்ட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் B cross A. அப்போ என்னது 3 4, அவ்வளோதான். 3 4 மட்டும்தான். அப்போது ஏவோட வேல்யூ என்னது? 3,4. பியோட வேல்யூ என்னது? -2, 0,3. இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 5 மார்க் சம் ப்ரூவ் சம். இது இந்த மாதிரி எக்ஸசைஸ் 1.1ல் ஒரு சம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க, கவனிங்க. இஃப் A ஈக்குவல் டு 5,6 B ஈக்குவல் டு 4 5 6 C ஈக்குவல் டு 5 6 7 ஷோ தட் A cross A ஈக்குவல் டு B cross B இன்டர்செக்ஷன் C cross C. இந்த யூனியன் இன்டர்செக்ஷன் எல்லாமே நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க, அதனால் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கலாம். A ஈக்குவல் டு என்ன, B என்ன, C என்ன, அந்த மாதிரி எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணணும் அதை எடுத்து எழுதணும். இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா 1 மார்க் கொடுப்பாங்க. இது எழுதாமல் ஸ்கிப் பண்ணக்கூடாது, கரெக்டாக இந்த மாதிரி தான் எழுதணும். கிவன் எழுதணும், எடுத்து எழுதிட்டு ஃபைண்ட் என்னன்றதை எழுதணும். இப்போது இது LHS, இது RHS. ஃபஸ்ட்டு LHS கண்டுபிடிக்கலாம். LHS என்னது? A cross A. ஏவோட வேல்யூ என்னது? 5,6. திரும்ப A தான் இருக்குது. cross 5,6 பேர் பண்ணலாமா? 5,5 5,6 6,5 6,6. இது என்னென்னு எடுத்துக்கணும்? ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு RHS எடுத்துக்கலாம். B cross A இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C. ஃபஸ்ட்டு நான் B cross B எடுத்துக்கிறேன். B cross Bனா Bயோட வேல்யூ என்னது? 4 5 6 cross 4 5 6 பேர் பண்ணிக்கலாமா? 4,4 4,5 4,6 தென் 5,4 5,5 5,6 தென் 6,4 6,5 6,6. இது வெறும் B cross Bயோட ஆன்சர் மட்டும்தான். இப்போ நம்ம C cross C பண்ணணும். Cயோட வேல்யூ என்னது? 5 6 7 cross 5 6 7. அப்போது 5,5 5 பேர் பண்ணிக்கலாம். 5,5 5,6 5,7. நெக்ஸ்ட்டு 6,5 6,6 6,7. நெக்ஸ்ட்டு 7,5 7,6 7,7. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் பேர் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ரெண்டுத்தையுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணால் தான் ஈக்குவேஷன் செகண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது B cross B இன்டர்செக்ஷன் ஆஃப் C cross C ஈக்குவல் டு, இப்போ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா B cross B. இந்த B cross Bலேயும் C cross Cலேயும் இந்த B cross Bலேயும் C cross Cலேயும் என்ன சேமாக இருக்குன்னு பார்க்கணும். சேமாக இருக்குன்னா வெறும் 5,5 5,6 6,5 6,6 இந்த 4 நம்பர் மட்டும்தான் சேமாக இருக்குது. அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். வெறும் சேமாக இருக்கிறத மட்டும்தான் இன்டர்செக்ஷனுக்கு எழுதணும். இது ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமாக இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக சேமாக தான் இருக்கணும். 5,5 5,6 6,5 6,6 சேமாக இருக்குது. அப்போது ஆன்சர் ப்ரூவ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஃப்ரம் 1 and 2 A cross A equal to B cross B intersection of C cross C hence proved. இது அத்தனையும் கண்டிப்பாக எழுதணும். கொஸ்டின் என்னென்னா given A equal to 1,2,3 B equal to 2,3,5 C equal to 3,4 and D equal to 1,3,5.
என்ன கண்டுபிடிக்கணும்னா செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி இஸ் ட்ரூ. இதுதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் எழுதிக்கலாம். கிவன் என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, b equal to 2, 3, 5, c equal to 3, 4, d equal to 1, 3, 5. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோன்றதையும் எடுத்து எழுதிக்கணும். a intersection c cross b intersection d equal to a cross b intersection c cross d. இப்போ இது எப்படின்னா prove sum LHS RHS ஈக்குவல் பண்ண போகிறோம். LHS என்ன a cross c a intersection c cross b intersection d. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏவோட வேல்யூ என்ன 1, 2, 3 இன்டர்செக்ஷன் 3, 4. இன்டர்செக்ஷனா என்னது சேமா என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். அப்போ இந்த ரெண்டுத்துல என்ன சேமா இருக்கு 3 மட்டும்தான் சேமா இருக்கு. அப்போ நான் 3 மட்டும் எழுதியிருக்கேன். இன்டர்செக்ஷனா சேம் நம்பர்ஸ் தான். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பி இன்டர்செக்ஷன் டி. B intersection டினா B ஓட வேல்யூ என்ன 2, 3, 5 இன்டர்செக்ஷன் D ஓட வேல்யூ என்னது 1, 3, 5. இப்போ இது ரெண்டுத்துலயுமே என்ன சேமா இருக்குன்னா 3யும் 5ம் தான். இதுலயும் 3, 5 இருக்கு, இதுலயும் 3, 5 இருக்கு. அதனால B இன்டர்செக்ஷன் D ஓட ஆன்சர் என்னன்னா 3, 5. நெக்ஸ்ட் இப்போ இது தனியா கண்டுபிடிச்சாச்சு, இது தனியா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையுமே நம்ம கிராஸ் பண்ண போறோம். அப்போ A intersection C cross B intersection D equal to இதோட ஆன்சர் என்னதுன்னா 3 cross B intersection D ஓட ஆன்சர் என்னதுன்னா 3, 5. கிராஸ்னா நம்ம ஏற்கனவே பேரிங் பண்ணுவோம் இல்லைங்களா, சேம் அதே தான். அப்போ 3, 3, 5. இதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு எழுதியிருக்கோம். இது LHS ஓட ஆன்சர். LHSக்கு கண்டுபிடிச்சதோட ஆன்சர் ஈக்குவேஷன் 1. இப்போ நம்ம சேம் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHSக்கு ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் C cross D கண்டுபிடிக்க போகிறோம். இது ரெண்டையுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். இப்போ பார்க்கலாம். RHS என்னது A cross B. A cross B இன்டர்செக்ஷன் C cross D. A cross B னா A என்னது 1, 2, 3 cross B என்னது 2, 3, 5. அப்போ நம்ம கிராஸ்னா என்ன பண்ணணும் பேர் பண்ணணும். பேரிங் தானே. அப்போ 1, 2, 1, 3, 1, 5. நெக்ஸ்ட் 2, 2, 2, 3, 2, 5. நெக்ஸ்ட் 3, 2, 3, 3, 3, 5. இப்போ A cross B ஓட ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தென் இப்போ C cross D. C cross D னா Cயும் Dயும் கிராஸ் பண்ண போறோம், பேர் பண்ண போறோம். C ஓட வேல்யூ என்ன 3, 4 cross D ஓட வேல்யூ 1, 3, 5. அப்போ பேர் பண்ணா 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இப்போ A cross B இன்டர்செக்ஷன் C cross D. இந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். அப்ப என்னன்னா A cross B ஓட ஆன்சர் என்னது இங்க இருக்கு இன்டர்செக்ஷன் C cross D. இப்போ இது ரெண்டுத்துலயுமே என்ன சேமா இருக்குன்னா 3, 3, 3, 5. இப்போ நீங்க ஒன்னொன்னா செக் பண்ணும். 1, 2 இருக்கா செக் பண்ணும், 1, 3 இருக்கா செக் பண்ணும். எல்லாம் பேரிங் நம்பர்ஸுமே செக் பண்ணும்போது வெறும் 3, 3யும் 3, 5ம் தான் A cross Bலயும் C cross Dலயும் சேமா இருக்கும். அதை எடுத்து எழுதியிருக்கேன். அப்போ இது என்ன, இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். RHS ஓட ஆன்சர் செகண்ட் ஈக்குவேஷன் போட்டிருக்கும். இப்போ LHS ஓட ஆன்சரும் RHS ஓட ஆன்சரும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஈக்குவேஷன் 1 and equation 2 சேமா தான் இருக்கும். அப்போ from 1 and 2 A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ hence prove. 6th sum பார்க்கலாம். very important sum, 5 mark sum. ஏற்கனவே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. let A equal to X belongs to W, X lesser than 2, B equal to X belongs to N, 1 lesser than X lesser than or equal to 4, and C equal to 3, 5. Verify that A cross B union C equal to A cross B union A cross C. Given என்னன்னு கண்டிப்பா எழுதணும். A equal to A செட்ல என்ன எழுத போறோம்னா இங்க ஹோல் நம்பர் சொல்லிருக்காங்க, அதனால 0 கண்டிப்பா எழுதணும். lesser than 2னா 2 விட முன்னாடி இருக்க நம்பரோட எழுதுனா போதும். அப்போ 0, 1. B வந்து நேச்சுரல் நம்பர்,
ஒன்னை விட அதிகமா இருக்கணும், லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்றதுனால 4 வரைக்கும் எழுதணும். அப்போ 2, 3, 4. சியோட வேல்யூ என்னன்னா 3, 5. இப்போ ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்ன்னு போன சம் லாஸ்ட் சம்ல கண்டுபிடிச்ச மாதிரி சேம் அதே மெத்தட் தான். ஏ கிராஸ் பி யூனியன் சி தான் எல்ஹெச்எஸ். அப்போ பிராக்கெட்ல இருக்க இந்த பி யூனியன் சி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ என்ன 2, 3, 4 யூனியன் 3, 5. யூனியன்னா ரெண்டு செட்ல இருக்கிற நம்பர்ஸை சேர்த்து எழுதணும். 2, 3, 4, 5. ரெண்டு செட்ல சேம் நம்பர்ஸ் இருந்தா அது ஒரு வாட்டி எழுதுனா போதும். இப்ப பாருங்க, இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு. நான் ஒரே வாட்டி தான் இங்க எழுதியிருக்கேன். 2, 3, 4, 5. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போ ஏவோட வேல்யூ என்ன 0, 1 கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ என்னன்னா 2, 3, 4, 5. கிராஸ்னாலே பேரிங் தான். அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. நெக்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். வந்த ரெண்டு ஆன்சரையுமே யூனியன் பண்ண போறோம். ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா ஏவோட வேல்யூ 0, 1 கிராஸ் பியோட வேல்யூ 2, 3, 4. கிராஸ்னா பேரிங் தான். அப்போ 0, 2, 0, 3, 0, 4. நெக்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 4. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 0, 1 சியோட வேல்யூ 3, 5. ரெண்டுமே கிராஸ் பண்ணணும்னா பேரிங் தான். 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுமே யூனியன் பண்ணணும். யூனியன்னா ரெண்டு செட்ல இருக்கிறதையுமே சேர்த்து எழுதுறோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ 0, 2, 0, 3, 0, 4, 1, 2. 1, 3, 1, 4, 0, 5, 1, 5. ரெண்டு செட்லயுமே சேமா ஒரே நம்பர்ஸ் வந்தா அது ஒரு வாட்டி எழுதுனா போதும். இப்போ இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு. அதனால ஃப்ரம் 1 and 2 ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ்ட். கண்டிப்பா இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே எழுதணும். நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஏவோட வேல்யூ 0, 1 பியோட வேல்யூ 2, 3, 4 சியோட வேல்யூ 3, 5. எல்ஹெச்எஸ் என்ன ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி. பியோட வேல்யூ 2, 3, 4 இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 3, 5. இன்டர்செக்ஷன்னா சேமா என்ன நம்பர் இருக்கு 3, 3. அப்போ இங்க 3 தான் ஆன்சர். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன 0, 1 கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சர் என்னன்னா 3. இப்போ இது கிராஸ்னா பேரிங் தான். அப்போ 0, 3, 1, 3. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஃபர்ஸ்ட் ரெண்டு பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பினா ஏவோட வேல்யூ 0, 1 கிராஸ் பியோட வேல்யூ 2, 3, 4. கிராஸ்னா பேரிங் 0, 2, 0, 3, 0, 4. 1, 2, 1, 3, 1, 4. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் சினா ஏவோட வேல்யூ 0, 1 சியோட வேல்யூ 3, 5. அப்போ 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இப்போ வந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம இன்டர்செக்ஷன் பண்றோம். இன்டர்செக்ஷனா சேமா என்ன இருக்குன்னு பாக்குறோம். 0, 3யும் 1, 3யும் தான் இருக்கு. அதை எடுத்து எழுதியிருக்கேன். இது ஈக்குவேஷன் 2ன்னு எழுதியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமா இருக்கு. ஃப்ரம் 1 and 2 ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் ஏ யூனியன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஏவோட வேல்யூ 0, 1 பியோட வேல்யூ 2, 3, 4 சியோட வேல்யூ 3, 5. இப்போ இதோட எல்ஹெச்எஸ் என்னதுன்னா ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பினா ஏவோட வேல்யூ 0, 1 யூனியன் பியோட வேல்யூ 2, 3, 4. இப்போ யூனியன்னா சேர்த்து எழுதணும். அப்போ 0, 1, 2, 3, 4.
நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி கிராஸ் சி. ஏ யூனியன் பியோட ஆன்சர் நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். 0,1,2,3,4 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. கிராஸ்னா பேரிங், அப்போ 0,3, 0,5, 1,3, 1,5, 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இந்த மாதிரி பேரிங் பண்ணிட்டு இதை ஈக்குவேஷன் 1 எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் என்னன்னா ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி என்ன? ஏவோட வேல்யூ 0,1 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. கிராஸ்னா பேரிங் 0,3, 0,5, 1,3, 1,5. நெக்ஸ்ட் பி கிராஸ் சி. பி கிராஸ் சினா பியோட வேல்யூ 2,3,4 கிராஸ் சியோட வேல்யூ 3,5. அப்போ 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5 இந்த மாதிரி பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது ரெண்டையுமே நம்ம யூனியன் பண்றோம். யூனியன்னா ரெண்டு செட்ல இருக்கிறதையுமே சேர்த்து எழுத போறோம். அப்போ 0,3, 0,5, 1,3, 1,5. நெக்ஸ்ட் 2,3, 2,5, 3,3, 3,5, 4,3, 4,5. இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு. From 1 and 2, A union B cross C equal to A cross C union B cross C. LHS equal to RHS. கண்டிப்பா எழுதணும். Hence proved. கண்டிப்பா ஒரு proof sumல hence proved கண்டிப்பா எழுதியே ஆகணும். 7th question. Let A equal to the set of all natural numbers less than 8. B equal to the set of all prime numbers less than 8. C equal to the set of even prime number. Verify that A intersection B cross C equal to A cross C intersection B cross C. Given எடுத்து எழுதிக்கலாம். A equal to A என்ன சொல்லியிருக்காங்கன்னா the set of all natural numbers less than 8. அப்படின்னா natural numbersனா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். less than 8னா 8க்கு முன்னாடி நம்பரோட எழுதிக்கணும். அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7. B equal to the set of all prime numbers less than 8. Prime numbers-na 2, 3, 5, 7, 9 அப்படி போயிட்டே இருக்கும். less than 8னா 8க்கு முன்னாடி நம்பரோட நிப்பாட்டிக்கணும். அப்போ 2, 3, 5, 7. C equal to the set of even prime number. even prime numberனா வெறும் 2 மட்டும்தான். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ LHS RHS கண்டுபிடிக்க போறோம். LHS என்னன்னா A intersection B cross C. இப்போ A இன்டர்செக்ஷன் Bனா A ஓட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7. இன்டர்செக்ஷன் B ஓட வேல்யூ என்னன்னா 2, 3, 5, 7. இப்போ இன்டர்செக்ஷன்னா சேமா என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். அப்போ இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, எடுத்து எழுதிக்கோங்க. 3, 5, 7 இது மட்டும்தான் இங்க சேமா இருக்கு. அப்ப அதை மட்டும்தான் எழுதணும். A இன்டர்செக்ஷன் B ஓட ஆன்சர் என்னன்னா 2, 3, 5, 7. இப்போ A intersection B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ cross C கண்டுபிடிக்கணும். A intersection B ஓட ஆன்சர் என்ன? 2, 3, 5, 7 cross C ஓட வேல்யூ என்னன்னா இங்க 2. ஏன்னா ஈவன் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 மட்டும்தான். அதனால cross 2 போடுறேன். இப்போ crossனா பேரிங். அப்போ 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS கண்டுபிடிக்க போறோம். RHS என்னன்னா A cross C intersection B cross C. ஃபர்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் B cross C கண்டுபிடிக்க போறோம். A cross Cனா A ஓட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C ஓட வேல்யூ 2. இப்போ crossனா பேரிங் தான். அப்போ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இது A cross C ஓட ஆன்சர். இப்போ B cross C பார்க்கலாம். 2, 3, 5, 7 cross 2. பேரிங் பண்ணிக்கலாம். 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ A cross Cயும் B cross Cயும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது இன்டர்செக்ஷன் பண்ண போறோம். இன்டர்செக்ஷனா சேமா என்ன இருக்கோ அதை எடுத்து எழுத போறோம். இப்போ அந்த ரெண்டு செட்லயுமே என்ன சேமா இருக்குன்னா 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இது 4 மட்டும் தான் சேமா இருக்கு. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ ஃப்ரம் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் சேமா இருக்கு. அதனால LHS equal to RHS ன்னு எழுதிட்டு A intersection B cross C equal to A cross C intersection B cross C. Hence proved ன்னு சொல்லி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் A cross B minus C equal to A cross B minus A cross C. சேம் முன்னாடி போட்ட ABC அதே வேல்யூஸ் தான் இந்த சம்முக்கும்.
கிவன் போட்டு எழுதிக்கலாம். a equal to 1, 2, 3, 4, 5, 6, 7. b equal to 2, 3, 5, 7. c வந்து 2. முன்னாடி இருக்கு நம்ம எழுதக்கூடாதுன்னு கிடையாது. இந்த சம்க்கும் கண்டிப்பா இந்த ஏபிசி எழுதிதான் ஆகணும். இப்போ LHS கண்டுபிடிக்கலாம். a cross b minus c. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிக்கணும். b minus c. b யோட வேல்யூ என்னன்னா 2, 3, 5, 7 மைனஸ் c யோட வேல்யூ என்னன்னா 2. மைனஸ்னா இந்த ரெண்டு செட்ல இருக்கிறத என்ன சேமா இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு bல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். 3, 5, 7 மட்டும்தான் ரிமைனிங்கா இருக்கு. அப்ப அதை மட்டும் தான் எடுத்து எழுதணும். இப்போ a கிராஸ் b மைனஸ் c கண்டுபிடிக்கலாம். a என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ். இப்போ b மைனஸ் c கண்டுபிடிச்சோம். அந்த ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 3, 5, 7. இப்போ இது எல்லா நம்பரையுமே நம்ம பேர் பண்ணிருக்கோம். 1, 3, 2, 3 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரையும் பேர் பண்ணி அதோட ஆன்சர் என்னன்னு எழுதியிருக்கேன்னா ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்து எழுதியிருக்கேன். கண்டுபிடிக்கலாம். a கிராஸ் b மைனஸ் a கிராஸ் c. ஃபர்ஸ்ட் a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். அப்புறம் a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். இந்த வந்த ரெண்டு ஆன்சரையுமே மைனஸ் பண்ண போறோம். a கிராஸ் b. a யோட வேல்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7 கிராஸ் b யோட வேல்யூ 2, 3, 5, 7. இப்போ இது ஒன்னொன்னுத்தையுமே நம்ம பேர் பண்ண போறோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. Next 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. Next 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. Next 4, 2, 4, 3, 4, 5, 4, 7. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் a cross c கண்டுபிடிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 2. இப்போ இதுக்கும் சேம் பேரிங் தான். கிராஸ்னாலே பேரிங் தான். அப்போ 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ a cross b கண்டுபிடிச்சாச்சு, a cross c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த வந்த ரெண்டு ஆன்சரையுமே நம்ம மைனஸ் பண்ண போறோம். a cross b யோட ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். மைனஸ் a cross c யோட ஆன்சர் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த ரெண்டு செட்ல இருக்கிறத சேமா என்னென்ன இருக்கோ நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். 1, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 2, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 3, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 4, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 5, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். 6, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். 7, 2 கேன்சல் பண்ணியிருக்கேன். ரிமைனிங்கா என்ன இருக்கோ a கிராஸ் b ல என்ன ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமா இருக்கு. அப்போ LHS equal to RHS, a cross b minus c equal to a cross b minus a cross c. இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. அப்போ இது என்னது hence proved. எக்ஸசைஸ் 1.1ல எல்லா சம்மே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டியூஷன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.